கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்தியம் என்றால் கர்த்தருடைய வசனம் தான் சத்தியம். அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. கர்த்தர் சத்தியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதை நாம் அறியும் பொழுது அது நம்மை விடுதலை செய்கிறதா இருக்கிறது. எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். நல்லா கவனிங்க, யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரண பயத்தினால் தவித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவங்க அந்த பாவ அடிமைத்தனத்தில் ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருந்தபடியினால் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இவ்வுலகத்தில் அனுப்பி நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு, நம்ம வாழ்நாள் எல்லாம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் சிக்கி கொள்ளாதவாறு, நாம் அடிமைத்தன கட்டில் சிக்கி கொண்டு தவிக்காதபடிக்கு நம்ம விடுதலையாக்கும்படி, நம்ம சந்தோஷமா வாழ்வதற்கு அவர் அவரை ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் விடுதலை பெற வேண்டிய பகுதிகள் என்ன என்பதை 3 காரியங்கள் வழியாக இன்று நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, வியாதியிலிருந்து விடுதலை. ஆதார வசனம் மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது செய்தார் என்பதை நம்ம பல வசனங்கள் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பிரத்யட்சமா இந்த வசனத்தின் மூலம் அவர்கள் மேல் மனதுருகி, அதாவது அவர்களுக்கு இறங்கி, அவர்களுக்காக தன்னுடைய இருதயத்தில் துக்கம் கொண்டு அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களே அவர் சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க யாராவது வியாதினால கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கூட கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக மனம் இறங்கி உங்களை சொஸ்தமாக்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்காக சிலுவையில் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வியாதியிலிருந்து உங்களால சுயமாக விடுதலை பெற முடியாது. மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமா? இல்லனா உங்களுடைய குடும்பத்துல, இல்லனா உங்க நண்பர்களுக்கு விடுதலை வேணுமா? நீங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவங்க கிட்ட சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, அவர் நமக்காக அவர் தன் உயிரை தியாகமாக ஒப்பு கொடுத்த ஜீவ பலியாக மாறின அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து அதை விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதத்தின் தேவன். எண்ணற்ற அற்புதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை பல வசனங்கள் மூலம் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் செய்யவே ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க தயாரா இருக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. யோவான் 5வது அதிகாரம் 5 முதல் 9வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 38 வருட வியாதியஸ்தன் சுகம் பெற்று எழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ எவ்வளோ காலம்ன்றது முக்கியம் இல்ல, கர்த்தருடைய கண்கள்ல இருந்து அவருக்கு ஒரு இரக்கம் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய கண்கள்ல இருந்து இரக்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வியாதியை கர்த்தர் ஒரு நொடியில் சொஸ்தமாக்குவார். இரண்டாவது பாருங்க, யோவான் 4வது அதிகாரம் 52வது வசனத்தின்படி, ஜுரத்தினால் மரண அவஸ்தைப்பட்டவன் சுகம் பெற்றான். அப்ப இன்னைக்கு யாராவது ஜுரத்தோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார். கடைசியாக மார்க் 5வது அதிகாரம் 25 முதல் 34வது வசனம். 12 வருட பெரும்பாடு வியாதியில் இருந்த ஸ்திரீயை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து
பாசிட்டிவா இருக்கலாம், உங்களோட டாக்டர்ஸ் ஹோப்லெஸ்ன்னு சொல்லலாம், இதுக்கு மேல எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கென்று ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரம வைத்தியர். உங்களுடைய வியாதிகளை ஒரு நொடியில் அவர் சுஸ்தமாக்குவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இரண்டாவதாக பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். இதுல இரண்டாவது பகுதியை பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ முதல் பகுதியில நம்ம பார்த்தது வியாதியிலிருந்து விடுதலை, இரண்டாவது பகுதியில நம்ம பார்க்கிறது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த இரண்டு காரியங்களை தான் அதிகமாக செய்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். எதனால் அவர் செய்தாரு? முதல் பகுதியை பாருங்க. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வல்லமை இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது நீங்க பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்க பெற்றுக்கொள்ளாதவாறு நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க சீக்கிரத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றி உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது வரியில பாருங்க, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால். அப்போ பரிசுத்த ஆவியும் நமக்கு முக்கியம், அதன் மூலமாக வருகிற வல்லமையும் முக்கியம். கடைசியாக தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அதாவது பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம கூட என்ன செய்யலாம்? நம்ம கூட வியாதிகளை குணப்படுத்தலாம். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை நம்ம குணப்படுத்தலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று. நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த டே டு டே லைஃப்ல, அனுதின வாழ்க்கையில நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால அதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உங்களால நிறைய விஷயம் செய்ய முடியலனா கூட கர்த்தருக்கென்று சின்ன சின்ன காரியங்கள் நீங்க செய்வதற்கு நீங்க முன் வந்தீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு பின் வருகிற தலைமுறைகளை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்கென்று ஒரு சின்ன விஷயம் நீங்க செஞ்சீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிராக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்காக 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் உள்ளவராய் இருப்பார். உங்களுடைய பெயர்களை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். ஹல்லேலூயா. மத்தேயு 17வது அதிகாரம் 18வது வசனத்தின்படி பிசாசை அதட்டியவுடன் சந்திரரோகியத்திலிருந்து சுகம் பெற்றான். அது மாத்திரமல்ல, மார்க் 5வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி அசுத்த ஆவி பிடித்த மனிதன் புத்தி தெளிவடைந்தான். பிரியமானவர்களே, அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அதில் ஒரு 3 அற்புதங்களை தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஊமையும் செவிடுமான ஆவியிலிருந்து விடுதலை கட்டளையிட்டார். இன்னைக்கு நீங்க யாராவது அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து, உங்களுக்கே தெரியும் நீங்க இதை செய்யல, ஆனா சில சூழ்நிலைகளை நீங்க அதை செய்யறீங்களா? அதிகமா கோபப்படுறீங்களா? உங்களால உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்போ நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, அசுத்த ஆவி பிடித்த மனிதன் புத்தி தெளிவடைந்தான். அப்போ ஒரு விடுதலை ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் தெளிவடைகிறவனா இருக்கிறான். இந்த பாவ அடிமைத்தனத்தில் நம்ம சிக்கி இருக்கும் பொழுது, சத்ருவானவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது அவன் ஒரு மனிதனுக்குள் உட்பிரவேசிக்கிறான். அப்ப நம்ம எல்லாரும் மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு பின்பு நம்ம தூங்க போறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஊமையும் செவிடுமான ஆவி, இன்னைக்கு யாராவது இந்த வியாதியில பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். நீங்க விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக பிரபஞ்சத்தினின்று விடுதலை. ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேகருக்கு கர்த்தரை பற்றி தெரியும், இயேசு யார் என்று தெரியும், அவர்களுக்காக என்ன செய்தார் என்று தெரியும். ஆனால் அவர்களுடைய இருதயம் உணர்வில்லாமல் இருந்தது.
அது ஏன் அப்படின்னா, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்து விட்டானா, குருடாக்கி விட்டான். அதாவது நமக்கு பார்வை இல்லைன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? நம்ம வீட்டில் நைட் டைம் ஒரு நிமிஷம் கரண்ட் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தடுமாறுவோம். அதே போலதான் அந்நியர்கள், அதாவது புறஜாதிகள், அவருடைய இருதயங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம என்னதான் அவங்க கிட்ட போயிட்டு சுவிசேஷத்தை சொன்னாலும், கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை சொன்னாலும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாதவாறு அவர்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இருள போயிட்டு நம்ம வெளிச்சத்தை தேடவே முடியாது. நம்ம முதலாவது வெளிச்சத்தில் வரணும், அப்போதான் நம்முடைய கண்கள் வெளிச்சத்தை பார்க்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இருளாகிய பிசாசானவனை விட்டு வெளிச்சமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் தேடும் பொழுது அவன் அதை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய குடும்ப நபர்கள் இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள், உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் யாராவது ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா நீங்க அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. அவங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது கர்த்தரை பற்றி அறிந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பின்பு கர்த்தராகி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து தீமையிலிருந்து அவர்களை விலக்கி அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்க இந்த வசனத்துல நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, பிரபஞ்சத்தின் தேவனானவன் இடத்திலிருந்து விடுதலை, அதாவது சாத்தானின் கண்ட்ரோல்ல இருக்கு, அவன்கிட்ட இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். இரண்டாவது கலாத்தியர் 1:4 வசனத்தின்படி பிரபஞ்சத்தை பொல்லாத பிரபஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு, போராட்டம், பிரச்சனை, ஒரு தேசத்துக்கு விரோதமா இன்னொரு தேசம், ஒரு நாட்டுக்கு விரோதமா இன்னொரு நாடு மோதி கொண்டிருக்கிறது. அதனால மாத்திரமே பொல்லாத பிரபஞ்சம் என்று இந்த வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்தாதவாறு நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 6:12 வசனத்தின்படி பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இடமிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வானமண்டலத்தில் போராடுகிற பொல்லாத சேனைகளின் கூட்டத்தின் ஆவிகள் இடத்திலிருந்து கூட நமக்கு கர்த்தர் விடுதலை செய்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நீங்க ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கவே விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க யாராவது வியாதியில, பிசாசின் பிடியில, இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள்ல நீங்க இந்த பாவத்துக்கு அடிமையாகி நீங்க ஜீவனுக்கு உட்பிரவேசியாதபடிக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம பண்றது தப்புன்னு சொல்லி யாராவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களிடம் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவர் முன்பே சிலுவையில் பாவமானார். பிரியமானவர்களே, ஜீவ காலமெல்லாம் நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்களுடைய ரட்சிப்பை பார்த்து பரலோக ராஜ்யமே சந்தோஷப்பட்டது. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ரட்சிப்புக்குள்ள நீங்க இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட போறீங்களா, இல்லைன்னா இந்த பாவ அடிமைத்தனத்துல மீண்டும் மீண்டும் சிக்கி கொண்டு உங்களுடைய ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்த போறீங்களா? ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுப்பார். இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நம்ம எல்லாரும் ஒரு மனதை ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நல்லவர் அப்பா, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்திற்காக அப்பா நாங்கள் மீட்கப்பட, அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட நீர் அப்பா சிலுவையில் சாபமானீரே, நீர் பாவமானீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த சிலுவையில் நீர் பட்ட கஷ்டத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பாவ அடிமைத்தனத்தை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. விட்டுவிட வேண்டும் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் அதில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்பா நீர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்கப்பா. இந்த பாவ அடிமைத்தனத்தை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை கொடுப்பீராகப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் இருக்கப்பா, தயவாய் மன்னித்து எங்களுக்காக மனம் இறங்குங்கப்பா. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களால முடியாதுப்பா, எங்க சுய பலத்தால ஒன்றும் செய்ய முடியல. நீங்க அப்பா எங்களுக்கு கிருபையா இறங்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய சமூகத்தில் வைத்திருக்கிற விண்ணப்பங்களுக்கு உண்டான பதிலை இயேசுவின் நாமத்தில் அதி சீக்கிரத்தில் சுதந்திரித்துக் கொள்ள காண கிருபை செய்வீராகப்பா. வியாதியோடு நெருக்கத்தோடு அப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. பிசாசின் பிடியில பயத்தோடு குழப்பத்தோடு டிப்ரெஷன்ல ஒரு மன அழுத்தத்துல தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தூக்கமின்மையை கொடுக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை ஆக்குவீராக. என் தேவன் பிரத்யட்சமா இந்த பிள்ளைகளை இப்பொழுதே சந்தித்து ஒரு முழு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. இதற்கு பின்பாக அவர்கள் சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. நீர் வல்லவர் தகப்பனே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்துவிட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே விடுதலை பெற்றுவிட்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவர் கூட தகப்பனே அப்பா இந்த பாவ அடிமைத்தனத்திலேயோ பிசாசின் பிடியிலேயோ வியாதியிலேயோ அப்பா நெருக்கத்துல அப்படியே விழுந்து போயிடக்கூடாது தகப்பனே. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க ஜீவனுள்ள சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் நீர் அப்படியே அற்புதங்களை செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய சித்தம் செய்ய கிருபை செய்யுங்க. கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை செய்து உங்களை பாதுகாத்து ஆசிர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.